அசாமில் நடந்த ஒரு சம்பவத்தை கேட்டால் தனியாக இருக்கும் ஆண்களுக்கு மனம் தடுமாறும். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த கதை தெளிவாக்கும். குறிப்பாக மது அருந்துபவர்கள் இந்த கதையை முழுவதும் கேளுங்கள். 25 வயது இளைஞன் ஒருவன் வேலை தேடி நகரத்திற்கு சென்றான். எவ்வளவு முயன்றும் அவனுக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. வீட்டிலிருந்து கொண்டு வந்த பணமும் தீர்ந்து கொண்டிருந்தது. சரி, இனி வேலை கிடைக்காது, ஊருக்கு திரும்பி விடுவோம் என்று முடிவு செய்தான். செல்லும் முன் நகரத்தில் ஒரு பாரில் ஒரு ட்ரிங்க் அடித்து விடலாம் என்று நினைத்தான். பாக்கெட்டை பார்த்தால் ஒரு முழு பாட்டிலுக்கு போதுமான பணம் இருந்தது. உடனே ஒரு பாருக்குள் நுழைந்தான். ஆர்டர் செய்யும் முன்பே ஒரு அழகான பெண் அவனிடம் வந்தாள். அவளின் அழகை கண்டதும் அவன் மகிழ்ச்சியில் திளைத்தான். அவள் அவன் பக்கத்தில் அமர்ந்து, "ஹாய் அழகானவனே, உங்களை இங்கு இதற்கு முன் பார்க்கவில்லையே, புதிதாக வந்தவர்தானே?" என்று பேச்சு கொடுத்தாள். அவனுக்கு மனம் பறந்துவிட்டது. அவளுடன் மணிக்கணக்கில் பேசினான். "இந்த முறை பில் நானே கட்டுகிறேன்" என்று அவள் ஒரு கவர்ச்சியான ஆஃபர் கொடுத்தாள். அது மட்டுமல்ல, அவனை அளவுக்கு அதிகமாக குடிக்க வைத்தாள். வழக்கமாக ஒரு குவார்ட்டர் குடித்தாலே தாங்க முடியாதவன் இப்போது முழு பாட்டிலை குடித்து தடுமாறினான். அவனுக்கு சுற்றி நடப்பது எதுவும் புரியவில்லை. மதுவின் போதையில் மயங்கி விழுந்தான். அந்த பெண் அவனை மெதுவாக தன் காரில் ஏற்றி மக்கள் யாரும் செல்லாத ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்துச் சென்றாள். திடீரென காரில் மேலும் 2 பெண்கள் ஏறினர். அவனுக்கு மெல்ல மெல்ல உணர்வு திரும்பியது. தான் எங்கிருக்கிறோம் என்று பார்த்து அதிர்ந்து போனான். இந்த கதையின் அடுத்த பகுதி உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும். ஆனால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். அதற்கு முன் ஒரு சிறிய கோரிக்கை. எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே செய்யுங்கள். கமெண்ட் பகுதியில் உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் என்று சொல்லுங்கள். இப்போது விவரங்களுக்கு வருவோம். இந்த சம்பவம் மும்பையில் நடந்தது. அந்த இளைஞனின் பெயர் ரவி. அஸ்ஸாமில் ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவன். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன். செயின்ட் சேவியர் கல்லூரியில் BA முடித்திருந்த ரவிக்கு ஊரில் எங்கும் வேலை கிடைக்கவில்லை. இன்றைய காலத்தில் BA படித்தவர்களுக்கு வேலை எங்கு கிடைக்கிறது? பிடெக் படித்தவர்களுக்கே வழியில்லாத போது ரவி போன்றவர்களுக்கு என்ன ஆக வேண்டும்? இருந்தாலும் சிறிய வேலையாவது தேடி நகரத்திற்கு செல்ல முடிவு செய்தான். ரவிக்கு ஒரு தங்கையும் இருந்தாள். அவளது திருமண பொறுப்பும் அவன் மீது இருந்தது. பெயருக்கு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சொந்த வீடு கூட இல்லை. அவனது தந்தை ஒரு சிறிய வியாபாரம் செய்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தினார். ஆனால் அந்த வருமானம் வீட்டுக்கு போதுமானதாக இல்லை. தங்கையின் திருமணத்திற்கு என்றால் பொருந்தவே இல்லை. அதனால் ரவி முதலில் வேலை பிடித்து கடன் வாங்கி தங்கையின் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தான். ஒரு காலத்தில் ரவியின் அத்தை அவனுக்கு உதவி செய்து வந்தார். அவனது படிப்பு செலவுகளுக்கு எப்படியாவது பணம் ஏற்பாடு செய்து கொடுப்பார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு ஒரு நோய் வந்து திடீரென இறந்து விட்டார். அதன் பிறகு ரவிக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. குடும்பத்தின் பொறுப்பும் அவன் மீது விழுந்தது. அவனது தந்தையும் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். இத்தனை பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் வந்தாலும் ரவி தைரியத்தை இழக்கவில்லை. ஒரு சாதாரண நடுத்தர இளைஞனைப் போல இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடிவு செய்தான். வீட்டில் இருந்த சிறிய பணத்தை எடுத்துக்கொண்டு தன்னை நிரூபிக்க மும்பைக்கு புறப்பட்டான். மும்பை கனவுகளின் நகரம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் கனவுகளை நனவாக்க இங்கு வருகின்றனர். இந்தியா முழுவதிலிருந்து ஒரு நாளைக்கு 10,000 பேர் மும்பைக்கு வருகின்றனர். சிலர் சினிமா நடிகர்களாக வேண்டும் என்று கனவு காண்கின்றனர். மற்றவர்கள் சிறிய வேலைகள் செய்து பெரிய பணம் சம்பாதிக்க விரும்புகின்றனர். ரவியும் அவர்களில் ஒருவன். மும்பையில் வாடகை எவ்வளவு உயர்ந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஹைதராபாத்தில் குளியலறை அளவு உள்ள அறைக்கு இங்கு ஆயிரக்கணக்கில் வாடகை கேட்கின்றனர். ரவி வாடகை வீடு தேடிச் சென்ற போது வீட்டு உரிமையாளர் 12,000 ரூபாய் வாடகை என்று கூறினார். அந்த அறையில் இருவர் கூட கஷ்டப்பட்டுதான் தங்க முடியும். அதிர்ச்சியடைந்த ரவி உடனே பின்வாங்கினான். பிறகு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவனுக்கு அறிமுகமானார். அந்த ஓட்டுநர் பல ஆண்டுகளாக மும்பையில் இருந்தவர். ரவி போன்ற இளைஞர்களை அவர் பலரை பார்த்திருந்தார். அவர் ரவியிடம் வந்து, "புதிதாக நகரத்திற்கு வந்தவர்தானே?" என்று கேட்டார். ஆச்சரியமடைந்த ரவி, "ஆமாம், இப்போதான் வந்தேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? தாய்க்கு எப்படி தெரியும்?" என்று சிரித்தபடி கேட்டான். அப்படியே அவர்களுக்கு பழக்கமானது. பேச்சு வாக்கில் நல்ல வீடு ஏதாவது இருந்தால் காட்டுமாறு ரவி கேட்டான். ஆட்டோ ஓட்டுநர் சொன்ன இடத்திற்கு சென்றபோது வாடகை வெறும் 5,000 ரூபாய் மட்டுமே.
ஆனால் அது ஒரு குடிசை பகுதி. வேறு வழியின்றி ரவி அங்கேயே தங்கினான். வேலை கிடைத்தால் இந்த இடத்தை விட்டு வெளியேறலாம் என்று நினைத்தான். மறுநாள் காலையில் வேலை தேடி வெளியே சென்றான். ஆனால் எத்தனை அலுவலகங்களுக்கு சென்றாலும் வேலை கிடைக்கவில்லை. சில இடங்களில் நீ படித்த பிஏவுக்கு இப்போது வேலை கிடைக்குமா என்று கேலி செய்யப்பட்டான். ரவி முற்றிலும் நம்பிக்கையை இழந்தான். வீட்டுக்கு திரும்பி பசியுடனே உறங்கிவிட்டான். வீட்டிலிருந்து கொண்டு வந்த பணமும் கரைந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஊருக்கு திரும்ப முடிவு செய்தான். மறுநாள் கடைசி முயற்சியாக சில அலுவலகங்களுக்கு சென்றான். ஆனால் அதே கதை திரும்பியது. மனம் உடைந்த ரவி கொஞ்சம் குடித்து ரிலாக்ஸ் செய்யலாம் என்று ஒரு பார்க்கு சென்றான். அங்கு ஒரு அழகான பெண் அவனை உற்று நோக்கி கொண்டிருந்தாள். ஏன் அவள் அப்படி பார்க்கிறாள் என்று புரியவில்லை. ஆனாலும் அவளை பார்த்து புன்னகைத்தான். அந்த ஒரு புன்னகைக்கு அவள் அவனிடம் வந்து பேசத் தொடங்கினாள். ரவி தன் கதையை முழுவதும் சொன்னான். அவளும் அவனுக்கு ஆறுதல் கூறினாள். அவன் வேண்டாம் என்று சொல்லியும் அவனை முழுவதும் குடிக்க வைத்தாள். பிறகு அவனை தன் காரில் ஏற்றிக்கொண்டாள். மதுவில் தள்ளாடிக் கொண்டிருந்த ரவிக்கு சுற்றி நடப்பது எதுவும் புரியவில்லை. மெல்ல உணர்வு திரும்பிய போது அவன் பக்கத்தில் மேலும் 2 பெண்கள் அமர்ந்திருப்பதை பார்த்தான். எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று கத்தினான். ஆனால் அவர்கள் உரத்து சிரித்தபடி அவனை ஒரு பங்களாவுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவனை ஒரு அறையில் பூட்டினர். 3 பெண்களில் ஒருத்தி அவனிடம் வந்து அவன் தலைமுடியுடன் விளையாடத் தொடங்கினாள். அவள் அவன் சட்டையை கழற்ற முயன்ற போது ரவி உரத்து கத்தினான். கிராமத்திலிருந்து வந்த சாதாரண இளைஞனுக்கு நகரத்தின் இந்த வழக்கங்கள் தெரியாது. அவர்களின் நடவடிக்கைகளால் அவன் பயந்து போனான். அவன் கத்தியதும் மற்ற 2 பெண்களும் உள்ளே வந்து அவனை அடித்து மயக்க மருந்து கலந்த ஒரு பானத்தை வலுக்கட்டாயமாக குடிக்க வைத்தனர். அந்த பானத்தை குடித்தவுடன் ரவியின் உடலில் விசித்திரமான உணர்வுகள் தோன்றின. அந்த பெண்களுடன் நெருக்கமானான். இது ஒரு நாள் கதையல்ல. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அவனை பயன்படுத்தினர். ஒருத்தி முடிந்து மற்றவளுடன் நெருக்கமாக இருப்பதால் ரவி முற்றிலும் பலவீனமடைந்தான். 1 மாதத்திற்கு பிறகு அந்த பெண்களுக்கு ரவி மீது ஆர்வம் குறைந்துவிட்டது. அவனை கடத்திய பெண் அவனிடம் வந்து, பார் ரவி, உன் குடும்ப நிலைமை எனக்கு தெரியும். இப்போது நான் தரும் பணத்தை எடுத்துக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு போய்விடு. எங்களுக்கு எதிராக காவல்துறையில் புகார் கொடுக்க நினைத்தால் நாங்கள் பெண்கள் எங்கள் பேச்சைத்தான் நம்புவார்கள். நீதான் எங்களை வலுக்கட்டாயப்படுத்தினாய் என்று ஆதாரங்களும் உள்ளன. புத்திசாலியாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் என்று மிரட்டினாள். அவள் ஒரு பையை அவன் முன் வைத்தாள். அதில் 10 லட்சம் ரூபாய் இருந்தது. ரவிக்கு ஜாக்பாட் அடித்தது போல் இருந்தது. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஊருக்கு திரும்பினான். அவன் விரும்பியிருந்தால் அந்த பெண்கள் மீது புகார் அளித்திருக்கலாம். ஆனால் சமூகம் தன்னை கேலி செய்யும் என்று அவனுக்கு தெரியும். ஊருக்கு திரும்பிய ரவியை பார்த்து அவன் பெற்றோர் கண்ணீர் வடித்தனர். அவன் மெலிந்து பலவீனமாக இருப்பதை பார்த்து அவர்கள் வேதனைப்பட்டனர். ஆனால் அவன் ஏன் இப்படியானான் என்று யாருக்கும் தெரியவில்லை. ரவி தன் தங்கையின் திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தினான். பிறகு ஊரிலேயே தங்கி கிடைத்த வேலையை செய்து வாழ்ந்தான். ஆனால் மீண்டும் மும்பைக்கு செல்லும் தைரியத்தை அவன் செய்யவில்லை. இதுபோன்ற குற்றக்கதைகளைச் சொல்வதற்கு ஒரே காரணம், நம் சமூகத்தில் இதுபோன்ற குற்றங்கள் நடக்கின்றன. எச்சரிக்கையாக இருங்கள். யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்தை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருக்கு எங்கள் சேனலை பரிந்துரை செய்யுங்கள். லைக், ஷேர் செய்து பார்த்ததற்கு நன்றி.